என்ன செல்வங்களே, வணக்கம் தாத்தா. வணக்கம்டா. என்னடா? இது தாத்தாடா. நாங்கள் உன்னை கேட்கணுன்னு ஒன்று ஆசைப்படுறேன் தாத்தா. ஒருவனுக்கு ஒரு தீ என்று சொல்லுகிறார்களே தாத்தா. நான் இந்த சாலமோன் ராஜா 1000 கல்யாணம் பண்ணிருக்கார். 1000 பெண்களை கல்யாணம் பண்ணின்னு இருக்கிறாரு தாத்தா. எப்படி தாத்தா அது? ஒருவனுக்கு ஒருத்தி என்று தானே நம்மலாம் கேள்விப்பட்டோம். அப்படி தானே நடந்துன்னு இருக்குது. அவர் மட்டும் என்ன தாத்தா 1000 பெண்களை மணந்து கொண்டிருக்கிறார்? சரிங்களா, அவர் ராஜா. அப்போ நானும் கூட ராஜா தானே நாட்டு மக்களிலே. ராஜா, நீங்களும் 1000 கல்யாணம் பண்ணிக்கோங்க. 1000 பேரை நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஓகே இருந்தால் அந்த 1000 பேரை வைத்துக்கொண்டு குடும்பம் நடத்த நமக்கு சக்தி இருந்தால் நாம் 1000 என்ன 2000 பெண்களை மணந்து கொண்டு திருமணம் செய்து கொண்டு வாழ்க்கை நடத்தலாம். நமக்கு ஒரு மனைவியை வைத்து கொண்டு நமக்கு வாழ்க்கை நடத்த வக்கு இல்லை, அதாவது சக்தி இல்லை, வசதி இல்லை என்று இருக்கும்போது 1000 பெண்களை எப்படி நாம் கல்யாணம் செய்து கொள்ள முடியும்? அவர் ராஜா 1000 பேரை திருமணம் செய்து கொண்டு அவர்களை கட்டி காத்துக்கொண்டு அவர்களை எல்லாம் சந்தோஷமாக வைத்து கொண்டு இருக்கிறார். நாம் சொல்லவில்லையே, ஆண் பெண் என்று படைத்துவிட்ட பிறகு எத்தனை திருமணம் வேண்டுமானாலும் பண்ணிக்கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் சமூகத்தில் அது அப்படியெல்லாம் வேண்டாம். ஒருவரை மணந்து கொண்டு சந்தோஷமாக குடும்பத்தை நடத்த வேண்டும். தன் மனைவியையும் குழந்தைகளையும் சந்தோஷமாக வைத்துக்கொள்ள ஒரு மனைவி தான் போதும் என்று இந்த சொசைட்டி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கிறது. அவ்வளவுதான். கடவுள் அப்படி பண்ணதாக எனக்கு தெரியவில்லை. கடவுள் பண்ணது உங்களுக்கு எப்படி தாத்தா தெரியும்? நான் கூட கடவுள் தானே, நான் பண்ணது எனக்கு தெரியாதா? அந்த வகையில் நான் சொல்லுகிறேன். யார் எத்தனை பேரை வேண்டுமானால் மறந்து கொள்ளலாம். அவர்களை கட்டி காக்க அவர்களுக்கு சக்தி இருக்க வேண்டும். திருமணம் செய்து கொண்டு அவர்களை அப்படியே விட்டுவிட்டால் அவர்களை பாதுகாப்பது யார்? அவர்கள் கவனிப்பது யார்? அவர்கள் குழந்தைகளை கவனிப்பது யார்? அப்படி என்று இருக்கும்போது அவர்கள் எல்லோரையும் நம்மால் கட்டி காக்க முடியும் என்றால் எத்தனை திருமணம் வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான். என் சிந்தனைக்கு உட்பட்டது. அதை நான் மற்றவர்களுக்கு சொல்லி எல்லோரும் திருமணம் பண்ணிக்கொள்ளுங்கள் என்று சொல்ல வரவில்லை. நீங்கள் கேட்ட கேள்விக்காக நான் சொல்லுகிறேன், ஒரு பேச்சுக்காக. அவர் சாலமோன் ராஜா, அவர் பெரிய மனிதர், பெரிய ராஜா. அவர் செய்து கொண்டார். அத்தனை பேரையும் அவர் கட்டி காத்து கொண்டு சந்தோஷமாக வைத்து கொண்டிருந்தார். நம்மால் முடியுமா? நாம் சந்தோஷமாக வைத்து கொள்ள நமக்கு வசதி இல்லை. இதில் வேறு ஒரு மனைவி, பிள்ளைகள். இப்படி இருக்கும்போது 1000 மனைவிகள் வேண்டுமா? 1000 பேரை மறந்து கொள்ள முடியுமா? உங்களால் முடிந்தால் செய்யுங்கள் என்று நான் நினைக்கிறேன். நான் யாருக்கும் சொல்லவில்லை அப்பா. என் பேச்சை கொண்டு கேட்டுக்கொண்டு யாரும் அந்த மாதிரி யோசிக்காதீர்கள். ஒருவனுக்கு ஒருத்தி, அருமையான வாழ்க்கை, சந்தோஷமாக வாழ்வோம். பிறர் தாரத்தை விரும்பாத இருப்பாயாக என்று 10 கற்பனையிலே சொல்லுகிறாரே, அது பிறர் தாரத்தை தான் நாம் விரும்பக்கூடாது. இன்னும் தாரமாக ஆகாது இருக்கும் பெண்களை நாம் மறந்து கொள்ளலாம்.
அவர்களை கட்டி காக்க நமக்கு சக்தி இருக்கிறதா? இருந்தால் செயல்படுவோம் என்று என் மனம் நான் நினைக்கிறேன். நான் சொல்கிறேன் என்று இல்லை, நினைக்கிறேன். எஸ். ஓகே செல்வங்களே, ஏன் இந்த கேள்வியை கேட்டீர்கள் என் செல்வமே? இல்லை தாத்தா, நேற்று ஒரு பிக்சரில் ஒரு வீடியோவில் பார்த்தேன். சாலமோன் ராஜா அவங்க அப்பா தாவீது அவங்க ஹிஸ்ட்ரியெல்லாம் போட்டிருந்தாங்க. அதில் இவருக்கு 1000 பேர் கல்யாணம் பண்ணியிருக்கிறாருன்னெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். அந்த வீடியோவில் பார்த்தேன். அதுக்காகத்தான் தாத்தா கேட்குறேன். கேளுங்கள். உங்களுக்கு எப்போ சந்தேகம் இருக்கிறதோ எதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். எனக்கு தெரியவில்லை என்றால் மற்றவர்களை கேளுங்கள். அதை விட நீங்கள் கோ டு கூகுள். தாத்தா கூகுளா? வாய் மூடுங்க தாத்தா, பல்லு அப்படிங்குது. சொல்லுங்களே.